இந்த நாளிலே So even today, நாம் தொடர்ந்து இந்த தலைப்பிலே செய்தியை தியானிக்க we போகிறோம். are going to continue meditating on this message series. பிப்ரவரி 14ஆம் தேதி வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம். February 14th was celebrated as Valentine's Day. எத்தனை பேருக்கு ரோசா பூ கிடைச்சது? How many of you received roses எத்தனை here? பேருக்கு என்ன சாக்லேட் கிடைச்சது? How many of you received chocolates? டெய்ரி மில்க், அந்த மில்க் இந்த மில்க் எத்தனை பேருக்கு How கிடைச்சது? many of you got dairy milk kind of எத்தனை chocolates? பேருக்கு கிஃப்ட்ஸ் கிடைச்சது? How many of you received gifts? நேத்து உலகமே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினது. Yesterday the whole world celebrated Valentine's பிப்ரவரி Day. 14ஆம் தேதி வந்தால் When February 14th comes, என்ன இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்குவாங்க. youth are very much excited காரணம் அது ஒரு விசேஷமான காலம் அவர்களுக்கு. because it is a very special season for them. ஆக எங்கு ஆரம்பித்தது இந்த வேலண்டைன்ஸ் டே? So where did this Valentine's Day start அதனுடைய from? சரித்திரத்தை வரலாறை பார்க்கும் பொழுது So when you look back at the history of வேலண்டைன்ஸ் டே Valentine's Day, ஒரு அதாவது ரொமான்டிக் ஃபெஸ்டிவலாக அது ஆரம்பிக்கல. it did not start as a romantic festival. காதலர் தினமாக அந்த மாதிரி ஒரு பண்டிகையாக அது ஆரம்பிக்கல. It did not start as a romantic festival when it இன்னைக்கு அதை started. வித்தியாசமாக கொண்டாடுறாங்க. Today people are celebrating it differently. வித்தியாசமான நோக்கத்தோடு காரணத்தோடு கொண்டாடுறாங்க. So they celebrate with a different cause and a different purpose. நிறைய பேருக்கு அதனுடைய ஆரம்பமே தெரியாம Many of கொண்டாடுறாங்க. them do not know about the beginning of the உலகம் Valentine's போற Day. போக்கில் அவங்க போயிட்டு They இருக்கிறாங்க. just go as the world goes. ஆனா எப்பொழுது ஆரம்பித்தது? So when did this Valentine's Day begin வேலண்டைன் with? என்பவர் ஒரு பிரீஸ்ட், Valentine was a Christian priest. ஒரு கிறிஸ்தவ பாதிரி அவர். He was a Christian priest. ஆக அவர் எப்பொழுது வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது So when did he live? Which century did he live? If you மூன்றாம் see? நூற்றாண்டில் அவர் வாழ்ந்தார். He lived in the 3rd century. மூன்றாம் நூற்றாண்டில் In 3rd century, ஒரு பாதிரியாக அவர் ஊழியத்தை செய்தார். as a priest, he was doing his ministry. அந்த நாட்களிலே Those days, ரோமர்கள் அரசாண்டார்கள். it was a Roman Empire. அந்த ரோம அதிபர் கிளாடியஸ் 2 என்கிறவர் அரசாண்டார். The Roman Emperor Claudius II, he was reigning at that time. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, So if you look at what that king அந்த said, ரோம ராணுவத்தில் in the army of Roman army, அந்த ரோம அந்த ராணுவத்தில் இருக்கிறதான ராணுவ வீரர்கள் the soldiers of the Roman army, கல்யாணமே பண்ணக்கூடாது. they should never get married. கல்யாணம் பண்ணிட்டா Just in case if they get அவங்க married, பெஸ்ட் சோல்ஜரா இருக்க மாட்டாங்க. he believed they cannot be best soldiers. காரணம் எந்நேரமும் வீடு ஞாபகம் தான், Because always they will be thinking about their எந்நேரமும் homes. மனைவி பிள்ளைகள் ஞாபகம் Always தான். they would think about the wife and the children. அதனால எங்க சோல்ஜர்ஸ் நாட்டை காப்பாத்தணும்னு சொன்னா, So if our soldiers have to safeguard the country, எங்க மதத்தை காப்பாத்தணும்னு சொன்னா, if the soldiers have to save the எங்க religion, ஜனத்தை காப்பாத்தணும்னு if the சொன்னா, soldiers have to save the people, எங்க விசுவாசத்தை காப்பாத்தணும்னு சொன்னா, if the soldiers have to save the faith, இந்த சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்கள் the soldiers of that army, திருமணமே செய்து கொள்ளக்கூடாது they should never get married. அப்படிங்க ஒரு ரூலை கொண்டு So வந்தார். he brought that kind of a ஆனா rule. எத்தனை பேருக்கு அப்படி இருக்க முடியும் யோசித்து But பாருங்க. just imagine how many of them can remain எல்லாரும் அப்படி unmarried. இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. No chance for everybody to remain ஆக unmarried. இந்த பிரீஸ்ட் என்ன பண்ணாரு? So what did this priest do? வேலண்டைன் என்கிற பாதிரி என்ன பண்ணாரு? What did this Christian priest Valentine அரசாங்கத்துக்கு did? தெரியாம ரகசியமாக Without the knowledge of the government, நிறைய secretly, ராணுவ வீரர்களுக்கு கல்யாணம் பண்ணி he வச்சார். got many soldiers married. நிறைய ராணுவ வீரர்களுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது When he got many soldiers அவருக்கு married, ரொம்ப சந்தோஷம். he felt very happy. அவருக்கு பயமே கிடையாது. He did not have any என்ன fear. கண்டுபிடிச்சிட்டா ஏதாச்சும் Oh, செஞ்சிருவாங்க, if they find this out, they would do something to me. எனக்கு தண்டனையை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி They would punish me for this. பயமே இல்லாம கல்யாணம் பண்ணாரு. So without any fear, he got these soldiers married. அந்த அதிபர் கண்டுபிடிச்சிட்டாரு, But somehow the king found இந்த out. ஆளு தான் இதுக்கு காரணம், So this is the person behind all these இந்த பாதிரியை marriages. பிடிச்சிட்டு வாங்க. So bring this Christian priest. இந்த வேலண்டைன் என்கிறதான பாதிரியை பிடிச்சிட்டாங்க, So they caught Valentine, the Christian கைது priest. பண்ணிட்டாங்க, They arrested him. மரண தண்டனையை கொடுத்துட்டாங்க. They sentenced him to death. இவர் செய்த இந்த தவறுக்கு மரண தண்டனை தான். So the mistake that he committed, he has to be அந்த executed. மரண தண்டனைக்கு முன்பாக Before his death, before வெளியில the இருக்கிறதான execution, தன்னுடைய காதலிக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு. so he writes a letter to his lover who lived outside. அந்த காதலிக்கு லெட்டர் எழுதிட்டு After he wrote the letter to his girlfriend, கீழே from your valentine சொல்லி போட்டு at அனுப்பிட்டார். the end
of the letter he wrote from your Valentine. ஆக அங்குதான் இந்த காதலர் தினம் ஆரம்பித்தது. And this Valentine's Day started from there. வேலண்டைன் டே அந்த இடத்திலிருந்து தான், அந்த நாளிலிருந்து தான் ஆரம்பித்தது. So the Valentine's Day began from that particular time. அப்ப சர்ச் என்ன பண்ணது? So what did the church do? அவரை கனப்படுத்தினது. It honored him. Church honored him. A church honored Valentine. காரணம் என்ன? What is the reason? அவருடைய அன்பு, அவருடைய காதல் ஒரு புனித காதல்னு சொல்லி சர்ச் அதை நினைச்சது. So the church thought his love was a holy love. உண்மையான காதல். It was a faithful love. தியாகமுள்ள காதல். It was a sacrificial love. அதனால சர்ச் அந்த வேலண்டைனை ஹானர் பண்ணாங்க. So the church honored Valentine. அப்படிதான் ஆரம்பித்தது. So it all started like that. ஆக இன்னைக்கு எப்படி இருக்கு வேலண்டைன்ஸ் But டே? how is Valentine's Day celebrated today? இந்த வேலண்டைன்ஸ் டே வித்தியாசங்க. So the Valentine's Day of today is இந்த different. காதலர் தினம் வித்தியாசமா இருக்கு. So the Valentine's Day celebrated now is different. அது பாருங்க, அந்த ஒரிஜினல் அந்த ரூட்ல இருந்து, அந்த ஸ்பிரிச்சுவல் மாரல் ரூட்ல இருந்து அது மாறி போச்சு. So it has gone away from the original spiritual and moral roots. உண்மையான அன்பு, The real love. உண்மையான காதல். The real love. காதல் என்பது எல்லா மனுஷருக்குள்ளாக இருக்கிறது. So love is there in every single person. காதல் என்பது ஒரு உணர்ச்சி தான். It is a kind of an emotion. அது பாவம் அல்ல. It is not a sin. ஆண்டவர் கொடுத்த ஒரு உணர்ச்சி தான். It is kind of a feeling that God has given ஆக to each one of இன்னைக்கு என்ன us. நடக்கிறது? But what is happening today? இன்றைக்கு எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. Everything has become upside down now. அதனுடைய அந்த மாரல், அந்த ரூட்ஸ்ல இருந்து இன்னைக்கு மாறி போச்சு It பாருங்க. is changed from its original moral roots. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, In today's world, if you see, it has become a global commercial event. so it has become a global commercial event now. அது உலகமே ஒரு என்ன கொண்டாடுகிறதான ஒரு பெரிய நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. It has become a global commercial event now. ஒரு மார்க்கெட்டிங் சீசனாக It மாறிவிட்டது. is also considered as a marketing ஒரு season. பெரிய மார்க்கெட்டிங் சீசன். It is a big marketing நீங்க season. நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, So if you read these things from the newspaper, பிப்ரவரி 1ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது பாருங்க. it starts from February 1st இந்த itself. வேலண்டைன்ஸ் சீசன் ஆரம்பிச்சிருது பாருங்க. From February 1st, the Valentine's season starts. It has become more about spending than loving. அன்பை காண்பிப்பதை காட்டி என்ன நம்ம செலவழிக்கிறோம் அதை பொறுத்து இருக்கிறது. என்ன, உண்மையான அன்பை எப்படி காட்டுவதற்கு பதிலாக எவ்வளவு செலவு பண்றோம் அதை பொறுத்து தான் இருக்கு Instead பாருங்க. of showing the true love, it depends upon how much we spend. இது மாடர்ன் கமர்ஷியல் ரியாலிட்டி இது. So this is the modern commercial reality. ஆக இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி மாறி போச்சு அப்படின்னு சொன்னா, So how this Valentine's Day has it is a transformed. multi-million dollar, billion dollar industry. It is a $1 million industry. ஆக நிறைய கோடிகள்ல என்ன செலவாகிறதான ஒரு காரியமா இருக்கிறது, வியாபாரமா இருக்கிறது. It is an industry where crores of money is being spent. Season driven by advertisements. It is எல்லா அதிகமான advertisements இருக்கிற ஒரு நிறைய காலகட்டம். நிறைய விளம்பரங்க பாருங்க. So it is a season of big கொஞ்சம் advertisements. பொறுமையா இருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். Be patient, I would tell you. A season of sales. இது சேல்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக நிறைய இருக்கிறது. விற்கக்கூடியதான ஒரு சீசனாக It இருக்கிறது. is a season of sales. எதெல்லாம் நிறைய விற்கப்படுகிறது? What is sold in இந்த big சீசன்ல quantities? பாத்தீங்கன்னா நிறைய சாக்லேட் சேல் ஆகிறது. So during this season, chocolates are sold in big சாக்லேட் quantities. நிறைய சேல் ஆகிறது. Chocolates are sold in big அந்த quantities. சாக்லேட்டுக்கு டிமாண்ட் பயங்கரமா இருக்கு There's a பாருங்க. huge demand for chocolates. அது மாத்திரமல்ல, Not only that, இது என்ன பூக்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. this is a season of high demand for flowers. என்ன, பூக்களுக்கு நிறைய டிமாண்ட். High demand for flowers. சொல்லுங்க, ரோசா பூன்னு சொல்லுங்களேன். Say rose flower. ரோசா பூக்கு நிறைய டிமாண்ட். There's a high demand for என்ன, rose. 20 ரூபாய்க்கு வித்த ரோசா பூ, The rose which was sold at 20 50 rupees. ரூபாய்க்கு வித்த ரோசா பூ The rose which was sold for 50 இந்த rupees. வேலண்டைன்ஸ் டேக்கு During the Valentine's Day, 120 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. it goes up to 120 rupees. 180 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. Even it has gone up to 180 யோசித்து rupees. பாருங்க, ஒரு ரோசா பூ விலை 180 120க்கு Just மேல. imagine one rose is about 180 rupees. இப்ப நேத்து நான் பார்க்ல வாக் பண்ணிட்டு இருந்தேன். Yesterday I was walking in the காலையில park. தான் இந்த நியூஸ் பேப்பர்ல இதனுடைய விலையை பார்த்துட்டேன். In the morning I saw the price of the roses. வாக் பண்ணிட்டு இருக்கும்போது நானே சிரிச்சுக்கிட்டேன். As I was walking, I laughed to சிரிக்கும் myself. பொழுதே சிந்திச்சேன். As I was laughing, I was thinking. ரோசா இடத்துல என்ன வச்சு பார்த்தேன்? I just placed myself in the place of rose. என்ன, ரோசா இடத்துல என்ன வச்சு I பார்த்தேன்? placed myself in the place of இந்த rose. ரோஜா பூக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. Oh, how much the rose is joyful. அடேப்பா, என்னுடைய வேல்யூ கூடி போச்சு. Oh, my value has increased so டிமாண்ட் much. கூடி போச்சு.
போச்சு. The demand has நான் increased so யாரு much. தெரியுமா? Do you know who am என்ன I? நினைச்சீங்க? What do you think in your அவ்வளோ mind? ஈஸியா 20 ரூபாய்க்கு கிடைக்கிற ஆளா நானு? Am I a flower who can get it 50 at ரூபாய்க்கு 20 கிடைக்கிற rupees? ஆளா Do நானு? you think you can buy me at என்னுடைய 50 மதிப்பு rupees? பாருங்க எப்படி இருக்கு. Look at my value, how much it is 180 gone. வரைக்கும் போச்சு. It has gone up to 180 rupees. அப்ப இந்த ரோசா நினைக்கும் பொழுது So when the rose was thinking that எனக்கு way, ஒரு கவிதை வந்துச்சு. so I thought of a poem in my உடனே mind. நடக்கிறத நிப்பாட்டிட்டு ஒரு பெஞ்சில உட்கார்ந்துட்டேன். I stopped my walk and I immediately என் sat on a போன்ல அந்த bench கவிதை எழுதிட்டேன். and I wrote the poem in my இது mobile ரோசா பூ phone. எழுதின கவிதை. This is a poem written by the rose. எல்லா நாளும் If every day காதலர் தினமானால் were Valentine's Day, நானே தோட்டத்து ராணியாய் I இருப்பேன். would be the queen of the garden. எல்லா நாளும் If every day காதலர் தினமானால் were Valentine's Day, நானே தோட்டத்து ராணியாய் I இருப்பேன். would be the queen of the garden. எது வரைக்கும்? Till how? சாகும் Till when? வரைக்கும். காதல் சாகும் Until வரைக்கும். love dies. காதல் சாகும் வரைக்கும் Till நான் love தரேன். dies. ஆனா இந்த காதல் என்ன என்னாலும் நிரந்தரமானதா? But is this love permanent? சாகாதா? Will it not die? என்ன உலகத்தான் எழுதுறான், காதல் கசக்குதையான். The people of the world, right? Love is bitter. எப்போ இனிச்சதுன்னு அவனை தான் கேட்கணும். We should ask him only when was it போக sweet. போக காதல் கசக்குதுன்னு சொல்லிட்டான். He says as days goes by, love becomes ஆக bitter. காதல் சாகர வரைக்கும் ரோசா சொல்லுது. So till the love dies is what அது the எப்போ rose is சாகும் saying. தெரியாது. We do not know when it would எந்த die. சூழ்நிலையில சாகும் We தெரியாது. do not know under what circumstances it யாரால would die. சாகும் We தெரியாது. do not know because of whom it would ஆக die. காதல் சாகர வரைக்கும் So till love dies, நான் தான் தோட்டத்து ராணி. I am the queen of the garden. பாருங்க சேல்ஸ், ஜுவல்லரி சேல்ஸ் பயங்கரமா போயிருக்கு பாருங்க. So you see the jewelry sales have gone up like நகைகள் anything. என்ன விலையெல்லாம் கூடி போச்சுங்க. So the price of the jewels all have increased. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரெசார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லி புக்டுங்க. All the hotels and restaurants have been fully booked. பெங்களூர்ல ஒரு ரூம் 5000 ரூபாய் ஒரு நாளைக்குன்னு சொன்னா, In Bangalore, in ordinary days, if one room is இந்த 5,000 காதலர் rupees, தினத்துல during Valentine's Day, 8000 10000க்கு போயிடுச்சுங்க. it goes up to 8,000 and 10,000 பெங்களூர் rupees. அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா You look at the hotels in the outskirts of எல்லாம் டபுள் Bangalore, ஆயிடுச்சுங்க. everything has become double. ஆக இந்த காதலர் தினம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. So where this Valentine's Day is going? ஆக இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய சேல் ஆகுதுங்க. So all these gifts are sold. சோ இந்த மாதிரி அன்பு So this kind of love, எதை கொண்டு அளவிடப்படுகிறது? with what can we measure this kind of love? பாருங்க, how much you spend, நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க? அத பொறுத்து தான் இந்த அன்பு. It depends, the love depends on that. What you buy for me. நீங்க எனக்கு என்ன வாங்கி இந்த கொடுத்தீங்க? வேலண்டைன்ஸ் டே எனக்கு என்ன வாங்கி கொடுத்த? During the Valentine's Day, what did you buy for நேத்து me? எத்தனை வீட்ல இந்த சண்டை வந்துச்சுன்னு எனக்கு I don't தெரியாது. know yesterday in how many homes the எத்தனை fight was there. தம்பதிமார்கள் இந்த சண்டை போட்டாங்கன்னு I தெரியாது. do not know how many யோ, couples fought for வேலண்டைன்ஸ் this. டேக்கு என்ன நினைக்கவே இல்லையே, விஷயம் பண்ணலையே. Valentine's Day, you do not think about me and wish me. ஒரு gift கூட கிடையாது. You didn't give me even one ஒரு gift. ரோசா பூ கூட Not கிடையாது. even one rose you gave Love me. is measured by how much you spend, இந்த அன்பானது எவ்வளவு நீங்க செலவழிக்கிறீங்களோ அதை வைத்து what you அளக்கப்படுகிறது. buy, நீங்க என்ன வாங்கி கொடுக்கறீங்க? where you take someone, எங்க நீங்க கூட்டிட்டு போறீங்க? what you post online. ஆன்லைன்ல என்ன நீங்க போடுறீங்க? இதுதான் இப்படிதான் மெஷர் And பண்ணப்படுதுங்க. that is how love is measured. Instead of I love you, உன்னை நான் காதலிக்கிறேன் சொல்வதற்கு the message பதிலாக has become, இப்ப இருக்கிற மெசேஜ் எப்படி மாறி prove இருக்கு? your love to me. உன்னுடைய அன்பை எனக்கு நிரூபிச்சு காமி. நான் உன்னை நேசிக்கிறேங்கிறதுக்கு பதிலாக Instead of saying I love உன்னுடைய you, அன்பை நீ நிரூபிக்கணும். it says you have to prove your எப்படி love. நிரூபிக்கிறதுங்க? How to prove this அது love? அவங்கள தான் கேட்கணுங்க. You need to ask that person. Show only. it with a gift. gift கொடுத்து உங்க அன்பை ஒரு காமிங்க. gift கொடு. Give a gift. நீ gift கொடுத்தாதான் Only if you give a இது gift, உண்மையான காதல். it is true love. உன் அன்பு உண்மையான அன்பு. Your love is true. Display it on social media. சோஷியல் மீடியால அத பத்தி சொல்லுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா So if you look at the social media, என்ன போஸ்ட்ங்க பாத்தீங்க? how many posts you can see நம்ம from போடுற people? போஸ்ட்க்கு 20-30 லைக்ஸ் தான் வரும் So பாருங்க. the posts that we put, we just get 20 to இதுங்க 30 likes. சாக்லேட்டை வச்சுக்கிட்டு ரோசா பூவை வச்சுக்கிட்டு அங்க இங்க எடுக்கிற போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கமெண்ட்ஸ் அந்த லைக்ஸை பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கர வைரல் பாருங்க சிலதெல்லாம். All the comments that are made towards Valentine's Day has become viral. Valentine's love lost its value. ஆகவே வேலண்டைன் அன்பு அதனுடைய மதிப்பை இழந்து Lost விட்டது. its value. அதனுடைய மதிப்பை அது இழந்து விட்டது. Lost its meaning. அதனுடைய அர்த்தத்தை இழந்து விட்டது. Lost its power.
அதோடைய வல்லமையை அது இழந்து இந்த விட்டது. வேலண்டைன்ஸ் அன்பு பாருங்க, So if you look at this அதனுடைய Valentine's அன்பு, love, அதனுடைய மீனிங் மாறி போச்சுங்க, the meaning of Valentine's love மதிப்பு has மாறி changed. போச்சுங்க, The value has changed. அதனுடைய பவர் மாறி போச்சுங்க. The power has changed. ஆக இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, So if we keep on looking at all these things, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, so if you continue to look at இதான் all these காதல், things, this is what is இதான் love. அன்பு. This is love. இப்படி வாங்கி கொடுத்தாதான், Only if I buy இந்த something இடத்துக்கு like கொண்டு this, போனாதான், only if I take them to this place. இதெல்லாம் தான் அன்பு நினைச்சோன்னு சொன்னா, So if you think all these things shows love, நமக்கு ஏமாற்றம் வருங்க, we will get disappointed. நமக்கு சோர்வு வருங்க, We will get discouraged. நம்ம வேதனைப்படுவோங்க. And we will feel hurt. ஆக இந்த நாளிலே So in this day, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, what we should be doing நம்முடைய is that, செய்தியின் இன்னொரு தலைப்பு என்ன இன்னைக்கு, so the message series where topic, the eyes go எங்கே நம் கண்கள் போகிறதோ love follows. அங்கே அன்பும் தொடர்ந்து எங்கே வருகிறது. என் கண்கள் இருக்கிறதோ Where the eyes go, அங்கு என் அன்பு செல்லுமே. the love follows. அன்பு என்னை தேடி வருமே. Love will come seeking me. நீங்க ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருங்க, You continue looking at a particular thing, அது மேல உங்களுக்கு என்ன அன்பு வந்துருங்க, காதல் you would வந்துரும். start showing your ஐயோ love எனக்கு அது towards that. வேணும். Oh, I need that thing. அந்த காரை பார்த்துக்கிட்டே இருங்க, Keep looking at the அந்த car. வீடை பார்த்துக்கிட்டே You இருங்க, keep looking at that அந்த house. பணத்தை பார்த்துக்கிட்டே You இருங்க, keep looking at that அந்த money. பொருளை பார்த்துக்கிட்டே You இருங்க, keep looking at a அந்த particular thing. பொண்ணை பார்த்துக்கிட்டே If இருங்க, you keep looking at that அந்த girl, பையனை பார்த்துக்கிட்டே you இருங்க. keep looking at that boy, பார்க்க 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 and as you continue to keep looking at அன்பு அந்த இடத்தில் something, வருங்க. a love would come ஆக there. இந்த நாளிலே So this day, இந்த உலகத்து அன்புக்கும் the love of the world இன்னைக்கு இருக்கிற அன்புக்கும் and the love that is prevailing இன்னைக்கு இருக்கிற now, காதலுக்கும் and the love that is existing என்ன now, வித்தியாசம் என்பதை நாம் அறியணும். we need to know what is the difference. இன்னைக்கு நிறைய பேர் ஏமாற்றத்தோடு இருக்கிறாங்க. Many people are disappointed. கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆச்சு பாஸ்டர், I'm married since 8 years, 20 வருஷம் pastor. ஆச்சு பாஸ்டர், 20 years, 10 pastor. வருஷம் ஆச்சு பாஸ்டர், 10 years, pastor. என்ன 10 வருஷம் நாங்க டேட் பண்ணோம் பாஸ்டர், 10 years we dated. 10 வருஷம் காதலிச்சோம் பாஸ்டர், We were in love for 10 years. கல்யாணம் ஆச்சு பாஸ்டர், And we got married. 10 நாள்ல அந்த அன்பு காணாம போச்சு. Within 10 days the love is gone. ஹனி சனி ஆயிடுச்சு, Honey has become sunny. ஹனி மணி ஆயிடுச்சு. Honey has become money. ஹலோ, ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி அன்பு நம்பும் பொழுது So when we believe in that kind of அதுவே love, நமக்கு சத்தியமாக மாறி and that போகிறது. becomes the truth for us. ஆக நாம என்ன செய்யணும்னு சொன்னா, So what we should be doing நம்முடைய is that கண்களை நாம் திறக்கணும். we need to open our eyes. நாம் இந்த ஜெபத்தை இன்றைக்கு செய்யணும். And today we have to make this எல்லா prayer. அன்பும் போலி அன்புன்னு நான் சொல்லலைங்க. I'm not saying all love is fake love. எல்லா காதலும் போலி காதல் I'm அப்படின்னு not சொல்லலைங்க. saying all kind of love is fake ஆனால் love. அதை தாண்டின ஒரு காதல் But இருக்கிறது, there is a love beyond அதை that. தாண்டின ஒரு அன்பு இருக்கிறது. There is a love beyond that. ஆக அந்த அன்பை நாம் பார்க்கணுங்க. So we need to look at that அந்த love. வேலண்டைனை We பார்க்கணுங்க. need to look at that யார் Valentine. அந்த வேலண்டைன்? Who is that வேறு Valentine? யாரும் கிடையாதுங்க. It's none other than. நாம் இயேசு என்கிற வேலண்டைனை பார்க்கணும். We have to look to Jesus our Valentine. ஆமென். இயேசு என்கிற வேலண்டைன், We need to look at Jesus our Valentine. அந்த இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது So when we look at our Jesus, அவர் அன்பாகவே இருக்கிறார். He is love himself. ஆமென். நமக்கு அந்த வித்தியாசம் தெரியணுங்க. So we should understand the difference. ஏமாறக்கூடாதுங்க. We should not get deceived. மனுஷனுடைய அன்பு அவ்வளவுதாங்க. Man's love is only that அது யாரா much. இருக்கட்டுங்க. Let it be whoever the மனுஷனுடைய person அன்பு may be. அவ்வளவுதாங்க. Man's love is only to a certain மனுஷனுடைய அன்பு extent. பூரணமாகாது. Man's love is not a Complete. complete love. என்ன அது பூரண அன்பாய் It is இருக்க not a முடியாது. complete love. காரணம் என்ன? What is the reason? மனுஷனுக்குள்ளாக Inside man, அந்த fallen nature இருக்கிறது. there is a fallen nature. அந்த விழுந்த அந்த சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம் A இருக்கிறது. man has got the fallen nature in himself. So we need to look to Jesus our Valentine. ஆகவே நம்முடைய தேவனாகிய இயேசுவை நாம் We need to வேலண்டைனாக fix our பார்க்கணும். eyes on our Valentine நம்முடைய கண்களை அவர் மேல் பதிக்க வைக்க because வேண்டும். his love is ஏனென்றால் அவருடைய அன்பு covenant love, உடன்படிக்கையின் அன்பாக not a இருக்கிறது. romantic fantasy. அது கற்பனை காதல் அல்ல. Not a romantic அது fantasy. ஒரு கற்பனை காதல் அல்ல. சொல்லுங்க இயேசுவின் அன்பு. Say the love of Jesus. இங்க கைவை சொல்லுங்க இயேசுவின் அன்பு. The love of my Jesus. வேலண்டைன் ஆகிய இயேசுவின் அன்பு. The love of my Jesus. அது is my சாதாரண அன்பு Valentine. அல்ல. It is not an அது ordinary love. சாதாரண காதல் It அல்ல. is not an ordinary
அது love. உடன்படிக்கை அன்பாய் It is இருக்கிறது. a covenant love. உடன்படிக்கை காதலாய் இருக்கிறது. It is a covenant love. கற்பனை காதல் அல்ல. It is not a romantic fantasy. சத்தமா சொல்லுங்க, கற்பனை காதல் அல்லன்னு Say, சொல்லுங்களே. it is not a romantic கற்பனை fantasy. அன்பு அல்லன்னு It is சொல்லுங்களே. not a romantic love. The world celebrates Valentine's Day for one day. இந்த உலகமானது இந்த காதல் தினத்தை ஒரு நாள் Let me கொண்டாடுகிறது. repeat it again. திரும்பவுமாக The சொல்கிறேன். world celebrates Valentine's Day for one day. இந்த உலகமானது காதலர் தினத்தை ஒரு நாள் But கொண்டாடுகிறது. God's children ஆனால் தேவனுடைய and the பிள்ளைகள் church சபையும் celebrate the love of Christ every day. இயேசுவின் அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு கொண்டாடுகிறோம். நாளும் Every day. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் அன்பை The love of Jesus. நானும் என் myself சபையும் and my church. ஒவ்வொரு நாளும் We கொண்டாடுகிறோம். celebrate the love of Christ every உலகத்து day. காதலர் தினம் பிப்ரவரி 14ஆம் தேதி தான். The Valentine's Day of the world is only on February 20th. ஒரு It is பொண்ணும் ஒரு celebrated. பையனும் காதலிச்சாங்க சிஸ்டர். One boy and a girl, they fell in love. ಅದೇ ಎನ್ನೇ ಕಾದಲುಂಗ What a love they had. ಎಂದೆಂದು ನಿನ್ನನ್ನು ಮರೆತು ಬದುಕಿರಲಾರೆ. Without you, I cannot live in this Hello. world. அவ்வளோ காதலுங்க. So much love. அவன் ரொம்ப கற்பனை உலகத்திலே இருந்துட்டான். He was in that fantasy world. இவதான் என் கவர்ச்சி நாயகி. So she is the one. என் கண்களில் நிறைந்தவள். She is the one where my eyes are always filled with her. ஒரு நாள் கூப்பிட்டா, One day she இந்த called இடத்துல him மீட் பண்ணுவான்னு சொல்லி. and said, "Come, let's meet in உண்மையா this place." நடந்ததுங்க. So this is a true அந்த incident. இடத்துக்கு போனா, And he went to that அடேப்பா place. கவர்ச்சி நாயகியை பார்க்க போறேன்னு Oh, I'm போனா. going to see the love of my life. சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனா. And he dressed up very well. அந்த இடத்துல போன பிறகு After the person went there, அவ பேக திறந்தா, she opened her இவன் bag. நினைச்சான் ஏதோ ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குன்னு So he நினைச்சான். thought she's going to give him a surprise. சர்ப்ரைஸ் தான். It was a surprise. அவ Indeed. கல்யாண பத்திரிக்கை எடுத்து கொடுத்தா. She took her marriage invitation and எனக்கு gave கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. and said, "My marriage is fixed." கொலவெறி வந்துடுச்சுங்க. So he wanted to kill her. கொன்னு போட்டான். கொன்னே போட்டான் சிஸ்டர். When he killed her, கொன்னே போட்டான். he killed her. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. இதாங்க உலகத்து அன்பு. And this is what is the love of this ஆக world. இந்த வேலண்டைன்ஸ் So this Valentine's love Day, promotes romantic fantasy. so this Valentine's love promotes romantic நமக்கு fantasy. வித்தியாசம் தெரியணுங்க. So we need to understand the difference. Worldly love இந்த உலகபூர்வமான is காதல் emotional excitement. அது உணர்ச்சி பூர்வமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. உணர்ச்சியை சார்ந்ததுங்க. It depends on the emotional மனுஷனுடைய உணர்ச்சிகள் excitement. மாறிக்கிட்டே இருக்குங்க. The emotional things of man keeps ஒரு நாள் changing. போல இன்னொரு நாள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. There's no chance for one day to be similar ஆக like இந்த another உலக day. அன்பு உணர்ச்சியை சார்ந்து So இருக்கிறது. it depends upon man's ஆனால் emotions. உடன்படிக்கை அன்பு But this covenant அது love, ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் ஆக it is இருக்கிறது. a serious commitment. ஆண்டவராகிய இயேசு The Lord Jesus கல்வாரி சிலுவையில் on the cross of தன் Calvary, ஜீவனையே கொடுத்து he gave his life அவருடைய சீரியஸ் கமிட்மெண்ட்டை விளங்க and he செய்தார். showed his serious commitment of love towards கரங்களை us. நல்ல தட்டுங்களே. ஆமென். தன் ஜீவனையே கொடுத்தார். He gave his life. என்ன ஒரு கமிட்மெண்ட் பாருங்க. Just see what kind of a serious commitment நேத்து it is. ஒரு ஆக்டர் ரொம்ப பெருமையா பீத்திக்கிட்டாங்க. Yesterday one actor proudly spoke அது about பாருங்க this. எப்படி என்ன வாலி பிள்ளைகளை தவறா நடத்துறாங்கன்னு சொல்லி. Just see how they are deceiving the youth. அது வேதத்துக்கு என்ன புறம்பான காரியம். It is against the truth on given in the ஆண்டவருடைய Bible. நாமத்தை தூஷிக்கிற காரியம். It is a blasphemy to the name of the Lord. குடும்பத்தை திருமணத்தை கொச்சையாக பேசுகிற ஒரு காரியம். It is something which is talking wrong about marriage itself. அந்த ஆளு டிவோர்ஸ் பண்ணிட்டான் He சிஸ்டர். is a divorcee. அவனுக்கு 2 பெண் பிள்ளைங்க. He has 2 அந்த ஆள் girls. சொல்றான், And that person says, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். I have divorced my wife. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிட்டு And இருக்கிறான். he is talking such things to the students in a இப்ப இருக்கிற particular ஜென்சி university. என்ன பண்றாங்களா? And the Gen Zs of this day, what they do, கமிட்மெண்ட் எல்லாம் அவசியம் கிடையாது. they say that there is no necessity for அதெல்லாம் commitment. வேலைக்கு ஆகாது. That will not help us. மேரேஜ்ல கமிட்மெண்ட் இருக்கு. So in marriage there is a commitment. பொறுப்பு இருக்கிறது. So there is a responsibility. இந்த கமிட்மெண்ட் வேண்டாம். We do not want this இந்த commitment. பொறுப்பும் வேண்டாம். Neither do we want this நாங்க தனியா responsibility. ஜாலியா We இருக்கிறோம். want to be single and have fun. விரும்பின பையனோடு போவோம். We would go with the guy whom we விரும்பின like. பொண்ணோடு போவோம். I'll go with the girl that I like. உலகத்தை தனியா நாங்க சுத்துவோம். We would go around the world தனியா alone. அனுபவிப்போம். We would experience everything சோ இந்த alone. பொறுப்பெல்லாம் வேண்டாம். We do not
want such ஜென்சி responsibilities. அப்படி சொல்றாங்களா, The Gen Zs are saying இந்த ஆள் such அப்படி things. சொல்றாங்க, So this person is saying to those நான் டிவோர்ஸ் students, ஆன பிறகு சந்தோஷமா he இருக்கிறேங்கிறான். said, after my divorce, I'm leading a happy ஏன் life. அவங்களுக்கு கமிட்மெண்ட்ல நம்பிக்கை இல்லைங்க. Because doesn't believe in commitment. கமிட்மெண்ட் பண்ண அவங்களுக்கு விருப்பம் They கிடையாதுங்க. are not interested to take a ஆனா serious commitment. கவனன்ட் லவ் என்னங்க, But what is covenant அவர் love? தன்னையே கமிட் பண்ணாரு. He committed himself கல்வாரி சிலுவையில் on the cross of அவர் Calvary. தன்னையே ஒப்பு He கொடுத்தாரு. gave himself. இந்த அன்புக்கு நிகரான அன்பு ஒண்ணுமே There's கிடையாதுங்க. no love that can be matched to this love. வெள்ளி லவ் The love of this world, இஸ் டெம்பரரி அட்ராக்ஷன். it has a temporary attraction. என்ன தற்காலிகமான ஒரு கவர்ச்சி தான். So the worldly love is a temporary சொல்லுங்க, attraction. தற்காலிக கவர்ச்சி தான் It's a சொல்லுங்களேன். temporary attraction. கலர் மாறி போகுங்க, The color will change. தோற்றம் மாறி போகுங்க. How they look, it changes. இப்ப இருக்கிறவங்க 10 வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. The person who's now, he may not be the same ஏன் person 5 after 10 வருஷத்துக்கு years. பிறகு அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. Even after 55 years, they may not be the same இன்னைக்கு person. உலகத்துல இருக்கிற காதலும் லவ்வும் எப்படி இருக்கு? If you look at the love that is தற்காலிக existing in the attractionங்க. world, it has only temporary அவங்க attraction. கலரை பார்த்து, They look at the color அவங்க of the போடுற person. உடைய பார்த்து, They look at the dress they அவங்க wear. ஓட்டுற காரை பார்த்து, They look at the car they அவங்க drive. வாழ்ற வீட பார்த்து. Look at the house they live. ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் One person called me and said, என் பொண்ணுக்கு நீங்க பையன் பாருங்க பாஸ்டர். please look for a guy for my இப்போ girl. இப்போ சமீபத்துல சொன்னார், It பையன் happened பாருங்க very பாஸ்டர். recently. Look for a Okay, groom brother, for பார்க்கிறேன் my daughter. brother. And I said, yes, I will என் have பொண்ணு a look. இவ்வளவுதான் படிச்சிருக்கிறா. My daughter has studied so much. சரிங்க பிரதர், என்ன மாதிரி பையன் வேணும்? And I asked, what kind of a groom are you looking for? பெங்களூர்ல இருக்கணும், The groom should be in Bangalore, சொந்த வீடு இருக்கணும். should have own house. இதான் டாப்ல இருக்குது. So that is the top priority. யோசித்து பாருங்க, So just imagine. எதெல்லாம் priority மனுஷனுக்கு பாருங்க. Just see the priorities of அவன் man சொந்த here. வீட்டுல இருந்தாலும், Though he may be in his own அவன் house, மனுஷனா இருக்கிறானா மிருகமா இருக்கிறானா யாருக்கு தெரியுங்க? how would we know he is a man or he behaves சொந்த like an வீடு animal? முக்கியம் அல்லங்க. The own house is not ஆக important. டெம்பரரி அட்ராக்ஷன். So they all yield for this temporary Covenant love, attraction. But covenant It love, is an eternal promise. அது நித்தியமான சத்தியமாக ஆமென். இருக்கிறது. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராய் He இருக்கிறார். is true to his promises. உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராய் He is இருக்கிறார். true to his covenant. உலகத்து முடிவு பரியந்தம் Till the end of this world, சகல நாட்களிலும் all the days, நான் உன்னை விட்டு விலக I மாட்டேன், will never leave உன்னை you. கைவிட I will மாட்டேன். never forsake நீங்கள் you. என் ஜனங்கள், You are my people. நான் And உங்களுடையவன். I am your God. ஆமென். உங்கள் மேய்ப்பன், I am your shepherd. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். I am a shepherd who gives life for the sheep. Worldly love இந்த is உலகபூர்வமான அன்பு, conditional. அது நிபந்தனை உள்ள அது ஒரு அன்பாக இருக்கிறது. நிபந்தனையோடு வருகிறதுங்க. It comes with a condition. அந்த நிபந்தனையோடு வருகிறது தான் உலகத்து காதலும் அன்பும். The worldly love comes with a condition. ஆனால் covenant love பாருங்க, But when you look at covenant அது love, நிபந்தனையற்ற அன்பாய் it is இருக்கிறது. an unconditional love. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, Even when we were சத்தமா sinners, சொல்லுங்க, நான் பாவியாய் இருக்கும் when we பொழுதே were sinners, அவர் என் மீது அன்பு கூர்ந்தார். He showed His love to கரங்களை me. நல்லா தட்டுங்களே. Worldly love உலகபூர்வமான அன்பு is self seeking. அது சுயத்தை தேடுகிறதாக Self இருக்கிறது. seeking. சுயத்தை தேடுகிறது. இங்க கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள In me, எனக்குள்ள in me, என்ன பெரிய விசுவாசியா இருந்தாலும், though I may be a big believer, என்ன ஜெப வீரனா though I இருந்தாலும், may be a prayer என்ன warrior, பெரிய பரிசுத்தவானா though I இருந்தாலும், may be a holy என்ன person, பெரிய ஊழியக்காரனா though I may இருந்தாலும், be a big servant of இங்க கை God, வச்சு சொல்லுங்க, put your hand here and எனக்குள்ள say, in me, கொஞ்சம் சுயமும் இருக்கிறது. there is a little of self in me. எல்லாருக்குள்ள இருக்குல்ல. The self is there in every single எனக்கு person. சுயமே இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாதுங்க. No one can say that you do not, you're not selfish. அதனால தான் திருமணத்துல பிரச்சனை. And that is why there is problem in அதனால தான் marriages. உறவுல And பிரச்சனைங்க. that is why there is problem in ஆக relationship. யாருமே எனக்கு சுயமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. No one can say that I am not selfish. எல்லாவற்றிலும் எல்லாருக்குள்ளாக அந்த சுயம்னு சொல்லி ஒன்னு இருக்குங்க. So in everything, in everybody, there's something called self in நீங்க every எவ்வளவு person. பாசம் காட்டினாலும், Though you may pour out your எவ்வளவு love, அன்பை கொட்டினாலும், though you may pour your love, எவ்வளவு தியாகம் though பண்ணாலும், you may sacrifice yourself. போன வாரம் Last week, பாஸ்டர் ரேகா உங்க பாஸ் வாழ்ற அந்த
இந்த கேட்டட் கம்யூனிட்டில Pastor Rekha's founders house, the அந்த gated gated community. communityல In that gated community, ஒரு டாக்டர் அம்மா, there was this doctor. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சோல்ஜர், ராணுவ வீரர். Her husband was a retired Navy captain. அவங்க ரெண்டு பேர் அப்பா அம்மா, ரெண்டு பிள்ளைங்க. They have 2 kids. பொண்ணு அமெரிக்கால இருக்கு, The daughter lives in America. பையன் அமெரிக்கால இருந்து வந்தான். And the boy came back from America. பணம் கேட்டு கேட்டு பேரண்ட்ஸை தொந்தரவு He பண்ணான். tortured the parents asking for அவங்களுக்கு money. இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தான். Whatever they had, everything was for him. பத்தாத்துக்கு அமெரிக்கா ரிட்டர்ன் அவன். He studied in America and he came back from அவனுக்கு there. கொஞ்சம் சவுண்ட் மைண்ட் கிடையாது. He was mentally disturbed. பணம் கேட்டு பிரச்சனை பண்ணா. So he tortured them asking for money. எவ்வளவு அன்பா வளர்த்தாங்க பாருங்க. With so much of love they brought எவ்வளவு him up. பாசம் காட்டி படிக்க They வச்சாங்க showed பாருங்க. so much love and educated him. அந்த வீட்ல வச்சு In their own house. அவங்க அப்பாக்கு முன்னாடி அம்மாவை குத்தி கொலை In பண்ணா. front of the father killed the mother. அவங்க அப்பாவை இழுத்து கொலை பண்ணா. And he pulled the father and killed him too. ஆக எங்க போச்சுங்க? So where it is gone? சுயம்ங்க. It is all the self அவங்க inside அப்பா that காட்டின அன்பு person. எங்க? Where is the love of that அவங்க அம்மா father? காட்டின அன்பு எங்க? Where is the love of the mother in that place? worldly love The is உலகபூர்வமான self அன்பு. seeking. அது தன்னை தானே தேடிக் எனக்கு கொள்கிறது. என்ன கிடைக்கும்? What will I get from here? இவனோடு இருந்தா எனக்கு என்ன If I லாபம்? live with this person, what is the இவளோடு gain இருந்தா for me? எனக்கு என்ன லாபம்? What is the gain for me if I live இவன் with என்னை this எப்படி girl? சந்தோஷப்படுத்துவான்? How will this person make இவள் என்ன be கொடுத்து joy to என்னை me? சந்தோஷப்படுத்துவான்? What will this person give to me and make But me happy? covenant love But in covenant love, is not self seeking. அது சுயத்தை தேடுகிற அன்பு கிடையாது. It is self giving. அது தன்னை தானே கொடுக்கிற இயேசு அன்பாக தன்னையே இருக்கிறது. கொடுத்தார். Jesus gave himself. நல்லா தட்டணும் இதுக்குங்க. ஆமென். கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். Till the last drop of his blood, இவ்வளவாய் he gave. தன்னையே தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து He gave his only begotten son. இவ்வளவாய் உலகத்து மீது அன்பு கூர்ந்தார் என்று And வேதம் showed how சொல்லுகிறது. much he loved this world. அவர் கொடுத்து தன்னையே கொடுத்தார். So he gave himself. அதனால தான் அந்த ஒரு அன்பு பாருங்க And that is why that one love, பூரண அன்பாய் இருக்கிறது. it is the complete love. ஆமென். perfect and complete love It is the பாருங்க. perfect and complete காரணம் love. என்ன? What is the அந்த reason? அன்புல துளி கூட சுயம் இல்லைங்க. There's no point inch of self in that. worldly love உலகபூர்வமான changes அன்பு with mood. அது நம்முடைய உணர்ச்சிக்கு ஏற்றவாறு உலக அன்பு மாறக்கூடியது. பாருங்க. So if you look at the love of பக்கத்துல this பார்த்து சொல்லுங்க, world, மூட பொறுத்துன்னு it சொல்லுங்களேன். depends upon our mood. மூட பொறுத்துங்க. It depends upon our மூட mood. பொறுத்து தான் நல்ல வார்த்தை வரும். Depending on our mood, the words would மூட come. பொறுத்து தான் ஐ லவ் யூ சொல்லுவாங்க. Depending on the mood, they say I love you. மூடு இல்லைன்னு சொன்னா They do not have the right mood. கண்ட டிக்ஷனரியில இல்லாத வார்த்தையெல்லாம் வருங்க. They would have all unwanted words from the இங்க தான் you இருக்கிறீங்களா? can't see in the dictionary. worldly love changes with mood. இந்த உலகபூர்வமான அன்பு உணர்ச்சிக்கு Covenant ஏற்றவாறு love மாறும். ஆனால் உடன்படிக்கை is அன்பு steady and faithful. நிலையானது, உண்மையானது. சொல்லுங்க உடன்படிக்கை அன்பு. Say the covenant love. எல்லாரும் சொல்லுங்க நிலையான அன்புன்னு சொல்லுங்க. It's a steady love. உண்மையான அன்பு. It is a steady love. கரங்களை நல்ல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. worldly love, இந்த உலக அன்பு, it is an external show. அது வெளியரங்கமான ஒரு காட்சியாக இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க வெளியரங்கமான காட்சின்னு சொல்லுங்களேன். Say it is an external show. வெறும் கவர்ச்சி காட்சி தானுங்க. It is just an external show. ஆனால் covenant love, But in the covenant love, it is an உடன்படிக்கையின் அன்பு, enduring bond. அது நிரந்தர பந்தமாக இருக்கிறது. சொல்லுங்க covenant love சொல்லுங்களேன். Say உடன்படிக்கை சத்தமா சொல்லுங்க உடன்படிக்கை அன்பு covenant love. நிரந்தர பந்தமாய் It is இருக்கிறது. an enduring bond. இப்படி கை வச்சு சொல்லுங்க நிரந்தர பந்தமாய் இருக்கிறது. Say it is an enduring நிரந்தர bond. பந்தம். It's an enduring ஆமென். bond. நாம் உண்மையுள்ளவர்களா இல்லாவிட்டாலும் Though we are not faithful, அவர் உண்மையுள்ளவராய் he who இருக்கிறார். called us is faithful. earthly valentines promise love for a season. இந்த உலகபூர்வமான அன்பு ஒரு காலகட்டத்திற்கு தான் இருக்கும். earthly valentines promise love for a season. ஒரு காலகட்டத்திற்கு தான் இந்த உலகத்தின் வேலண்டைன் அன்பை காண்பிக்க Jesus முடியும். offers ஆனால் இயேசு நமக்கு என்ன covenant கொடுத்தார்? love for eternity. நிரந்தரமாக நித்தியமாக இந்த உடன்படிக்கையின் அன்பை நமக்கு ஆமென். கொடுத்தார். அதனால தான் நான் என்ன செய்யணுங்க? And that is why what I அதனால should தான் be நீங்க doing. என்ன செய்யணுங்க? And that is why what you should அந்த be doing. அன்பின் மீது நம்முடைய கண்களை We பதிய should fix வைக்கணும். our eyes on that love. ஆமென். அந்த ஒரே அன்புதான். That is that one love, only love. நம்ம எல்லாருக்குள்ள அன்பு இருக்குங்க. We all have love in our எல்லாருக்குள்ள inside அன்பு us. இருக்கு. We all have love. எல்லாருக்குள்ள காதல் இருக்கு. There is love inside each one of us. ஆனால் But நாம்
மாறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். But we keep changing. மாறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். We keep changing. வெள்ளி love, இந்த உலக அன்பு, Valentine's Day love, the Valentine's Day love, social media display. அது சமூக ஊடகத்தில் காண்பிக்கிற அன்பாக But இருக்கிறது. covenant love ஆனால் உடன்படிக்கையின் அன்பு demonstrated on அது Calvary. கல்வாரியில் வெளிப்பட்டது. ஆமென். சொல்லுங்க, உடன்படிக்கை அன்பு எங்க வெளிப்பட்டதுங்க? Where this covenant love was எங்க demonstrated. வெளிப்பட்டதுங்க? Where was it demonstrated? கல்வாரியில் வெளிப்பட்டது. It was demonstrated on Calvary. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Look at the அவர்தான் person உங்களுக்கு next to you. ப்ரோபோஸ் பண்ணாருன்னு சொல்லுங்களேன். Say it is he who ஃபர்ஸ்ட் proposed யார் to you. ப்ரோபோஸ் பண்ணதுங்க? Who proposed to you first? அவர்தான் ப்ரோபோஸ் He பண்ணாருங்க. proposed to you first. ஆமென். he first loved us. அவர் முதலாவது நம்மை அவர்தான் நேசித்தார். ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் He பண்ணாருங்க. only first proposed to பக்கத்துல us. பார்த்து சொல்லுங்க, ரோசா அவ கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணலன்னு சொல்லுங்களேன். He did not give a rose and propose ரோஸ் to கொடுத்து you. ப்ரோபோஸ் He பண்ணலங்க. did not give a rose and propose லெட்டர் to கொடுத்து you. ப்ரோபோஸ் He did பண்ணலங்க. not give a letter to you and எந்த proposed. சாக்லேட் கொடுத்து ப்ரோபோஸ் He did not பண்ணலங்க. give any chocolate and எதை proposed கொடுத்து to you. ப்ரோபோஸ் He பண்ணலங்க. did not give anything of these to தன்னுடைய propose to you. ரத்தத்தை கொடுத்து. He gave his blood ஆமென். and proposed to you. ஹalleluya. கடைசி சொட்டு ரத்தத்தை Till சிந்தி the last drop of his blood he shed for அவர் us. ப்ரோபோஸ் பண்ணாருங்க. And he proposed to us. அதனால தான் இந்த அன்புக்கு ஈடாக And that is why there's nothing that ஒன்றுமே can match with கிடையாது. this love. covenant love comes with commitment. உடன்படிக்கை அன்பு அர்ப்பணத்தோடு வருகிறது. Amen. Covenant love comes with commitment. உடன்படிக்கை அன்பு அர்ப்பணத்தோடு But வருகிறது. world's love ஆனால் இந்த உலக comes அன்பு with no commitment at all. எந்த ஒரு அர்ப்பணமும் இல்லாமல் வருகிறது. World's love says, இந்த உலக அன்பு சொல்கிறது, I love you if. நான் உன்னை நேசிக்கிறேன் இது. I love you if. if என்று சொல்லி உலக அன்பு அது வருகிறது. எல்லாம் மாறுங்க. Everything will change. இப்படி இருந்தால் நான் உன்னை நேசிக்கிறேன். I will love you if you do this. I love you because. இப்படி இருந்தா நான் உன்னை I நேசிக்கிறேன். love you if. இப்படி இருந்தா உன்னை நான் I நேசிக்கிறேன். love you because. because இப்படி இருந்தா நான் உன்னை I love you நேசிக்கிறேன் as சொல்கிறது. long as. இது நாள் வரைக்கும் இது இருந்தா நான் உன்னை நேசிக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கமிட்மெண்ட் எங்கங்க? So where is the commitment? if இருக்கிற இடத்துல கமிட்மெண்ட் இல்லையே. Where there is if there is no commitment. because இருக்கிற இடத்துல கமிட்மெண்ட் where இல்லையே. there is because there is no commitment. as long as இருக்கிற இடத்துல கமிட்மெண்ட் where there இல்லையே. is as long as there is no commitment. ஆக உலக அன்பு அவ்வளவுதாங்க. So that is how the worldly love but his is. love ஆனால் அவருடைய அன்பு is not emotional. அது உணர்ச்சி பூர்வமான His அன்பு love கிடையாது. அவருடைய அன்பு is not seasonal. அது ஒரு காலகட்டத்தில் வருகிற His அன்பு love மாத்திரம் கிடையாது. அவருடைய அன்பு is not conditional. அது நிபந்தனை உள்ள அன்பு His கிடையாது. love is அவருடைய அன்பு covenantal love. அது உடன்படிக்கையின் அன்பாக கரங்களை இருக்கிறது. நல்லா தட்டியவரை மயப்படுத்துவோமா? ஹalleluya. யோவான் 13:1 என்ன சொல்லுகிறதுங்க? John 13:1 what does it say? Having loved his own who were in the world, he loved them to the end. இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிவு பரியந்தம் சொல்லுங்களேன். Say till the end. To the end. To the end. To the end. முடிவு To the பரியந்தம். end means முடிவு பரியந்தம் என்று சொல்லும் பொழுது completely. முழுவதுமாக. To the end முடிவு பரியந்தம் means என்று சொல்லும் perfectly. பொழுது பரிபூரணமான. To the end முடிவு means பரியந்தம். without quitting. அது முடியாது என்று சொல்லாமல். To the end முடிவு பரியந்தம் means என்று சொல்லும் without பொழுது changing. மாறாத அன்பு. Human relationships, இந்த மனித உறவுகள், human love, மனித அன்பு, world's love இந்த உலக அன்பு often end with disappointment. அது अनेक நேரத்தில் ஏமாற்றத்தில் முடிகிறது. But Jesus' love ஆனால் இயேசுவின் will அன்பு never ever எப்பொழுதுமே எந்த under காலத்திலும் no circumstances எந்த சூழ்நிலையிலும் கூட disappoint you. அது உங்களை Will ஏமாற்றம் அடைய never ever செய்யாது. disappoint you. உங்களை எப்பொழுதும் எந்த காலத்திலும் ஏமாற்றம் அடைய பக்கத்துல செய்யாது. பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் அன்பு. The love of இயேசுவின் Jesus. அன்பு The love of Jesus ஒரு பொழுதும் at any உங்களை circumstances வெட்கப்படுத்தாது. it will not put you to shame. கரங்களை நல்லா தட்டுங்களே. கடைசியா நான் முடிக்கிறேங்க. I tell this finally and finish. ரோமர் 8ஆம் அதிகாரம் Roman 8 38-31 என்ன சொல்லுகிறது? what does verse 38 and 39 பவுல் say? அந்த வேலண்டைன் ஆகிய அந்த இயேசு என்கிற வேலண்டைனை பார்த்தாருங்க. Paul looked at Jesus as his அவர் Valentine. கண்களெல்லாம் அந்த இயேசுவின் மீது His இருந்தது. eyes were always upon Jesus. அவரை கிட்டி சேர்ந்தார். He drew close to Jesus. அவரை அளவில்லாமல் நேசித்தார். He loved him without any measure. அதனால தான் அவரால சொல்ல முடியுதுங்க. And that is why he could say these ரோமர் words. 8:38 என்ன சொல்றாருங்க? What does he say in And I 8:38? am convinced that nothing can ever separate us from God's love.
தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எதுவும் என்னை பிரிக்க neither மாட்டாது. death nor life, மரணமானாலும் neither ஜீவனானாலும் angels nor demons, தேவதூதர்களானாலும் neither our அதிகாரங்களானாலும் fears for today nor our worries about tomorrow, வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் not even காரியங்களானாலும் the powers of hell இந்த எந்த ஒரு சக்தியும் கூட can வல்லமையும் கூட separate us from God's love. இயேசுவினுள் உள்ள தேவனுடைய அன்பை This விட்டு is நம்மை very பிரிக்க powerful. மாட்டாது. No power in the sky above எந்த வல்லமையானாலும் மேலே or இருக்கிற in the earth below. உயர்வானாலும் தாழ்வானாலும் Indeed, எதுவானாலும் nothing in all creation வேற எந்த சிருஷ்டியானாலும் will ever be able to separate us from the love of God that is revealed in Christ Jesus our Lord. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். Amen. சொல்லுங்க, நம்முடைய கண்கள் எங்க இருக்கணுங்க? Where should our eyes எல்லாரும் சொல்லுங்க, என் கண்கள். say my eyes? உங்க பெஸ்ட் லவ் காட்டுங்க. Show your best love. என்ன, உங்க பெஸ்ட் காதலை காட்டுங்க. Show your best love. ஆனா அதை தாண்டி ஒரு அன்பு இருக்கிறதுங்க. But beyond that there is a love. இந்த ஏமாற்றத்தோடு நீங்க இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. I do not know with what kind of a disappointment பாஸ்டர் you லியா are staying. அற்புதமா அழகா ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்ணாங்க. Pastor Leah concluded so beautifully in the first service. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்த போறார். God is going to encourage all of us today. ஒருவேளை நீங்க எந்த ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்க எனக்கு I do தெரியாது. not know with what kind of a disappointment எந்த you are வேதனையோடு here இருக்கிறீங்க today. எனக்கு With what தெரியாது. kind of a pain and hurt you are இந்த here. தேவனை இறுக பிடிச்சுக்கிடுங்க. Just hold on to this God tightly. ஆமென்.